வணக்கம் நண்பர்களே. நான் பார்த்தேன்னா எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன். எங்கள் ஊர் மலையனூர் பக்கத்து ஊர் தான். சின்ன கிராமம் தான். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இடங்க, கொல்லிங்க. காலையில் ஏந்தோடனே வந்துட்டேங்க. எனக்கு இது மாதிரி அழகாக காலையில் ஏந்து வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கையான காற்று, சூரியன் கூட வரலைங்க இன்னும். நான் கொல்லிக்கு வந்துட்டேன். எனக்கு இந்த கொல்லியில் பிள்ளை அறுக்கிறது, நெல் அறுக்கிறது, ஆடு மாடு மேய்க்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். களை வெட்டுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் கொல்லிக்கு ஊருக்கு வந்தோடனே வேலை பல்லு கூட விளக்காவது கொல்லிக்கு தாங்க வந்துட்டேன். அதே மாதிரி மழை பெஞ்சிருக்குது. இந்த பியூட்டிஃபுல்லான இதை காலையில் இந்த பனித்துளியில் காலில் சில்லுன்னு பட்டுக்குன்னு குளுமையாக அப்படியே எதமாக இருக்குதுங்க. அப்படியே அந்த சில்லுன்னு நம்ம மேலே படும்போது சிலுப்பாக அதுவே ஒரு தனி சுகந்தாங்க. நல்லா இனிமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல்லான இடங்க. அது இல்லாமல் வரப்பில்லைங்க. காளான் தேடுறதுக்கோசரமே காலையில் வந்துட்டுங்க. காளான்னா என்னன்னு சரி பேருக்கு தெரியாது. வரப்புகளில் முளைஞ்சி வரும். அம்மா சின்ன வயசில் செஞ்சு அதை சின்னதாக மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு கிரண்டியில் போட்டு வறுத்து கொடுப்பாங்க. 1-2 பிரிச்சுன்னு போனால் கூட இந்த மழை பெஞ்சிச்சின்னா நாங்கள் தேடுவோங்க களவு வரப்புங்களில். அந்த ஞாபகத்தில் வரப்பெல்லாம் சுற்றுற ஒரு காளான் கூட கிடைக்கலைங்க. பியூட்டிஃபுல்லான இடம். இயற்கையை ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி இயற்கையை ரொம்ப ரசித்த காலையில் இருந்தோடனே. அது இல்லாமல் கொல்லியில் தொய்யாங்கீரை இருக்குதுங்க. இதை நம்ம பெங்களூருக்கு போகும்போது பறிச்சு எடுத்துன்னு போய் செய்வோங்க. கடைஞ்சி சாப்பிடுவோங்க கீரையை. இயற்கையான கீரைங்க. ஓகே பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே பாய். அருமையான பதிவுன்னு நினைக்கிறேன். டாடா.